என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் வந்துட்டு செடிகள் வச்சு பூக்கள் வந்து அதிகமாக இருந்தால் தான் நம்ம மனதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி பூக்கள் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு காஸ்ட்லெஸ் லிக்விட் ஃபர்டிலைசரை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் குண்டுமல்லி செடிகளில் வந்துட்டு எந்த மாதிரியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம செடிகள்லேயும் அதிகமான மொட்டுக்கள் வந்து கிடைக்க வைக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி செடியில் மட்டும் கிடையாது, நம்மளுடைய ரோஸ் செடியிலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த லிக்விட் ஃபர்டிலைசரை பயன்படுத்தி நிறைய மொட்டுக்கள் வந்து கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், புது கிளைகள் வந்து அழகாகவே அந்த தளிர்கள் வந்து அழகாகவே எடுத்து வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மொட்டுக்கள் வந்து வச்சுருக்கு. ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் வேஸ்ட்டு தான். நம்ம காய்கறிகள்லாம் அன்றாடம் செஞ்சு தேவையில்லைன்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியில் போடுவோம் இல்லைங்களா, அந்த காய்கறி தோள்கள் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கீரைகள் வந்து கட் பண்ணினா கூட அந்த தண்டு பகுதியெல்லாம் வேஸ்ட்டு நீங்கள் வந்து குப்பை தொட்டியில் போடாமல் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை டெய்லி கிடைக்கக்கூடிய அந்த ஸ்கிராப்ஸ் எல்லாம் வந்து கம்மியாக தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சு ஒரு 3 days நல்லா சேவ் ஆனதுக்கப்புறமும் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த பொருள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பழத்தோள்கள் வந்து எடுத்திருக்கேன். பழத்தோல் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி குட்டிய வாழைப்பழம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுகி போன மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதனையும் சின்ன சின்ன பீஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சாத்துக்குடி பழத்தோல் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுதான் போடணுன்னு அவசியம் இல்லை, எந்த பழத்தோள்கள் வந்து கிடைச்சாலுமே அதை நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்சம் சால்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு காமிக்கிறேன். எடுத்து வச்சுருக்க அந்த தோள்கள் எல்லாமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் சேர்த்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபுல்லாக நம்ம சேர்த்திட்டோம் அப்படின்னா வந்து அறபடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து எடுத்துக்கிறேன். இதில் ஊற்றக்கூடிய தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அரிசி கழிஞ்ச தண்ணி வந்து ஊற்றிக்கலாம், அப்படின்லாம் முட்டை வேக வச்ச தண்ணி, உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி, பாஸ்தா வந்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த தண்ணியை கூட வந்து நீங்கள் சேர்த்தி இதை வந்து அரைச்சிக்கலாம், கூழ் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மகுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எப்சம் சால்ட் வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கூலாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து 1-2 இருக்க மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து சேர்த்திக்கலாம். இப்போயே உங்கள்கிட்ட நிறைய காய்கறி கழிவுகள் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 5 லிட்டர் அளவுக்கு வந்துட்டு இந்த கூலை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கெட்டில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஒரு 2 லிட்டர் அளவுக்கு இருக்கிறதுனால நான் 2 லிட்டர் அளவுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு டப்பா வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் ஊற்றியாச்சு. இப்போ மிச்சம் இருக்க பழத்தோலையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒவ்வொரு டைமும் அரைக்கும் பொழுதும் நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எப்சம் சால்ட் வந்து அதில் கலந்துக்கோங்க. இப்போ இந்த கூலையும் வந்துட்டு இதில் சேர்த்திடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்திருக்கேன் எப்சம் சால்ட்டை. இதை வந்து என்ன பண்ணுங்கள், சன்லைட் படாத இடத்துல வந்துட்டு மூடி வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கிச்சன்லேயே ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கனாவே போதுமானதாக இருக்கும். அதை வந்துட்டு ஒரு 24 hours இல்லை அப்படின்னா 2 நாள், ஒரு நாள் வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 நாள் வச்சு கூட வந்து நீங்கள் இதை பயன்படுத்தலாம். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி வச்சு இப்போ 24 hours ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு நாள் வந்து அப்படியே ஃபுல்லாக விட்டாச்சு. விட்டதில் நல்லாவே ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. இதில் நான் வந்து கொஞ்சம் அரிசி களைஞ்ச தண்ணியும் வந்து கலந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வடிச்சு எடுத்தாச்சு. இந்த சக்கையை வந்து நீங்கள் கீழே தூக்கி போடாமல் நீங்கள் வந்து கிச்சன் கம்போஸ்ட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் வந்து சேர்த்திக்கலாம். ஒரு நல்ல நியூட்ரிஷன் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்டிலைசர் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1க்கு 3 மடங்கு தண்ணி வந்து கலந்துக்கோங்க. அதாவது 1 லிட்டர் நீங்கள் ஃபர்டிலைசர் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 மடங்கு வந்து தண்ணி வந்து சேர்த்திக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 லிட்டர் எடுத்துருக்கறனால 6 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து கலந்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அமேசிங்கான ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து தயாராகிடுச்சு.
எந்த ஒரு ஃபர்டிலைசர் கொடுக்கறதுக்கு முன்னாடியுமே மண்ணில் வந்து இந்த தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா தண்ணி வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்களோட தொட்டியோட சைஸ் அப்புறம் உங்கள் செடியோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து தண்ணி கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து எப்படி பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு வந்து என் கார்டில் வந்து கொடுக்குறேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் தண்ணி கொடுத்துட்டேன் இந்த செடிக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய செடியாகவும் இருக்கிறனால இதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு இந்த ஃபர்டிலைசர் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் வந்து மேக்ரோநியூட்ரியன்ட்டும் இருக்குது, மைக்ரோநியூட்ரியன்ட்டும் இருக்குது. மெயினாக எப்சம் சால்ட் வந்து சேர்த்துருக்கறனால உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெம்மும் வந்து இருக்கும். இந்த வெயில் வந்து இந்த நுனி கருகள் பிரச்சனைலாம் இருக்கு இல்லைங்களா இலைகளில், அதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கும் இந்த ஃபர்டிலைசர் வந்து அமேசிங்காக வந்து ஒர்க் ஆகுது. பூக்கள் மெயினாக பார்த்திங்கன்னா நிறைய முட்டுக்கள் வந்து எடுத்து வருது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில். அது வந்து ரோஸ் செடி, செம்பருத்தி செடி, எந்த பூச்செடிகளுக்காக இருந்தாலுமே, அதுவும் மெயினாக குண்டுமல்லி செடிகளுக்கெலாம் கொடுத்தீங்க அப்படின்னா செம்மையாக பூ வந்து நல்லா எடுத்து வருதுங்க. மொட்டுக்கள் அதிகமாக வந்து வைக்கிது. செடியோட சைஸை பொறுத்தும் நீங்கள் வந்து இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து கொடுத்துக்கலாம். இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் மட்டும் இல்லாமல் வேறு என்ன டிப்ஸ் வந்து நான் குண்டுமல்லி செடிகளுக்கு வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மொட்டுக்கள் வந்து விரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை அப்படியே வந்து விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்ன பண்ணி விடணும், நம்ம இப்போ ரோஸ் செடிக்கு வந்து ப்ரூன் பண்ணி விடுறோம் இல்லைங்களா, அதே மாதிரியே கொஞ்சம் கீழ் பகுதியில் வந்து நீங்கள் என்ன பண்ணி விடுங்க, கட் பண்ணி விட்டுருங்க. அப்போனா தான் புது கிளைகள் வந்து அதிகமாக எடுத்து மொட்டுக்கள் வந்து நிறைய வைக்கும். இது வந்து நீங்கள் மொட்டுக்கள் வந்து பூ எடுத்ததுக்கு அப்புறமா மட்டும் ஃபாலோ பண்ணாமல் உங்கள் செடிகளில் வந்து அப்படியே க்ரோத் ஸ்டன் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா புது தளிர்கள் வந்து கண்டிப்பாக எடுத்து வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்டிலைசரும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய மொட்டுக்கள் வந்து எடுத்து வரும். அடுத்த டிப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் வந்து கண்டிப்பாக வந்து குண்டுமல்லி செடிக்கு வந்து தேவை. ஸோ நல்ல வெயில் படக்கூடிய இடமா பார்த்து வைங்க. இப்போ சம்மர் அப்படின்றதுனால நல்லாவே வெயில் வந்து அடிக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம சூரிய வெளிச்சத்தில் வைக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணியும் வந்து குண்டுமல்லி செடிக்கு வந்து நம்ம கொடுக்கணும். சீரான ஒரு கால இடைவெளியில் தண்ணி வந்து கொடுத்துட்டே இருக்கணும். 2 நாள் விட்டுறது அப்புறம் வந்து கொடுக்கறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கரெக்டான கால இடைவெளியில் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலும் அது ஒரு நியூட்ரிஷன் ரிச்சாக இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா செடிகளுடைய க்ரோத்துமே நல்லாயிருக்கு, நோய் தாக்கங்கள் எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக வளர்ந்து வருது. ப்ளஸ் பூக்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எடுத்து வருது. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிக்விட் ஃபர்டிலைசரோடு சேர்த்து இதையும் ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்கள் செடிகளில் வந்து பூக்கள் வந்து அதிகமாகவே கிடைக்கும். ஃபர்டிலைசர் கொடுத்து கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 வீக் ஆயிடுச்சு. நல்லாவே வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து இருக்குது. எல்லா இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மொட்டுக்கள் வந்து எடுத்திருக்கு அருமையாக. ஒவ்வொரு கிளைகளிலுமே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வந்து எடுத்திருக்குன்னு. ஸோ ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து செடிகளில் வந்து கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லிக்விட் ஃபர்டிலைசரும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் செடிகளுக்கு வந்து கொடுத்துட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.